அவர்களுடைய சாகசங்கள் ஆஞ்சநேயரிடம் பலிக்கவில்லை. அவர்களை இங்கும் அங்கும் அலைக்கழித்து பூச்சியை நசுக்குவது போல் நசுக்கிக் கொன்றார். எஞ்சிய வீரர்கள் அதன் பின்னர் அங்கு ஏன் நிற்கிறார்கள்? உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ராவணனிடம் ஓடினார்கள். ஹனுமான் கோட்டை மதில் சுவர்களை அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்த போது ராவணன் சனீஸ்வரனை அடைத்திருந்த சிறையும் தரைமட்டமாகியது. இதனால் அங்கிருந்த சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயரை தரிசித்து மகிழ்ந்து, வாயுபுத்திரா, இலங்கைக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்று கூறி தன் கடைக்கண் பார்வையால் மட்டுமே லங்கையை பார்த்தார். பிறகு அவரது முயற்சிக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு சூரியபுத்திரன் சனி அங்கிருந்து அகன்றார். லங்கேசனுடைய இளைய குமாரன் அக்ஷன் கண்கள் சிவக்க தந்தையிடம் வந்தான். தந்தையே, ஒருவர் பின் ஒருவராக வீரர்களையும் சேனாதிபதிகளையும் அனுப்பியது போதும். அந்த குரங்கு நம் எதிரிகளுள் யாரோ ஒருவரால் அனுப்பப்பட்டு நமக்கு நஷ்டத்தை உண்டாக்குவதற்காகவே வந்திருப்பதாக நினைக்கிறேன். ஜம்புமாலி, மந்திரி குமாரர்கள், பஞ்ச சேனாதிபதிகள் ஆகியோரை கேவலம் தனித்திருக்கும் ஒரு குரங்கிடம் இழந்திருக்கிறோம். நாம் இதுவரை இழந்த நஷ்டம் போதும். எனக்கு அனுமதி தாருங்கள். அந்த குரங்கு